ஹாய் மக்களே, தமிழில் ஒரு 3 வார்த்தை இருக்குது. மனைவி, துணைவி, இணைவி. இந்த 3 தமிழ் வார்த்தைகள் இந்த திமுக குடும்பத்திற்காகவே உருவாக்கப்பட்ட தமிழ் வார்த்தையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு எப்பயுமே இருக்குது. ஏன்னா இப்போ ஊடகங்களில் எல்லாருமே இந்த விஜயை ரொம்ப விமர்சிக்கும் இந்த நேரத்தில் இந்த குடும்பத்தினுடைய இந்த 3 வார்த்தைகள் எந்த அளவுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு சின்ன ஆராய்ஞ்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே ரொம்ப வியப்பாக இருக்கும். மனைவி அப்படிங்கிறவள் மணந்து கொண்டவள், துணைவி அப்படிங்கிறவைய சும்மா தானே இருக்கவ, அப்படி துணையாயிரு அப்படிங்கிறவ துணைவி. இணைவி அப்படின்னா ஆல்ரெடி மனைவி இருக்க இன்னும் ஒரு 2 இணைச்சிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் கால் இணைவி. தமிழில் எவ்வளவு ஆழமான வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியின் சிறப்பே இதுதான். அதனால தான் கலைஞர் கூட தமிழ் ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜயோட பர்சனல் லைஃப்பை ரொம்ப நோன்ற இந்த டைமில் கொஞ்சம் நம்ம வரலாற்றை திருப்பி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், திமுகவுடைய ஒவ்வொரு தலைவர்களுடைய, அதாவது கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி வரைக்கும் ஆழமாக தோண்ட ஆனந்தம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வண்டவாளங்கள் வந்துட்டே இருக்கும். நாம் எல்லாம் அறிந்தது. எதுக்கு போய் அந்த சாக்கடையை கிண்டிக்கிட்டு, சாக்கடையை கிண்டுனா நாரத்தான் செய்யும், அதை அப்படியே விட்டுருவோம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா எல்லா திமுக ஊடகங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாருமே விஜயை எவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமோ, சைக்கோ விஜய், மனைவியை அடித்த விஜய், மனைவியை துன்புறுத்திய விஜய், அப்படி இப்படிலாம் போட்டு செட்டப் வச்சுருக்கார், அதை வச்சுருக்கார், இதை வச்சுருக்காருன்னு போடுறாங்க. அதே ஊடகத்தில் தலைமை பொறுப்பில் வேலை செய்கிற எல்லா ஊடகங்களும் அவங்களுடைய மனைவியவோ இணைவியவோ துணைவியவோ பேச ஆரம்பிக்கலாமா? எனக்கு ஒவ்வொருத்தருடைய மனைவியும் இணைவியும் துணைவியும் பற்றி நல்லா தெரியும். அதெல்லாம் கிண்டுனா ஆழம் போய்கிட்டே இருக்கும், நாரத்தான் செய்யும். அதையும் அப்படியே விட்டுருவோம். இந்த டாபிக் எடுக்கும்போது இதை நான் நியாயப்படுத்த விரும்பலை. அதாவது விஜய் ஒரு செட்டப் வச்சுருக்கார், ஒரு நடிகையுடன் தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நான் நியாயப்படுத்த விரும்பலை. அது எந்த பொண்ணுக்கு நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய நியாயமில்லாத ஒரு விஷயந்தான். எப்போ ஒரு மனிதன் தனி மனித ஒழுக்கத்தை மீறானோ அது தவறு, அதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இவங்கெல்லாம் விமர்சிக்கிற அளவுக்கு விஜயோட தரம் தாழ்ந்துருச்சா அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி. இந்த விஷயத்தில் எந்த அரசியல்வாதிகளுமே யோக்கியம் இல்லை. எல்லாருக்குமே மனைவி, துணைவி, இணைவி கம்பல்சரி இருக்காங்கங்கிறது அவங்களுக்கும் தெரியும், நமக்கும்